வணக்கம். ஆகாஷ்வாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு நடைபெறவுள்ள 7வது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி வாரணாசி தொகுதியில் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி ஜான்சியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் இன்று வெளியான 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் 91.17% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 77வது கான்ஸ் திரைப்பட விழா பிரான்சில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 7 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்தின் 57 மக்களவை தொகுதிகளுக்கு வரும் 1ஆம் தேதி நடைபெறும் 7வது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் தலா 13, மேற்கு வங்கம் 9, பீகார் 8, இமாச்சல பிரதேசம் 4, ஜார்க்கண்ட் 3, ஒடிசா 6, சண்டிகட் யூனியன் பிரதேசம் ஒரு மக்களவை தொகுதிக்கு வரும் 1ஆம் தேதி 7வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் மனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன. அவற்றை திரும்ப பெற வரும் வெள்ளிக்கிழமை கடைசி நாளாகும். இந்நிலையில் வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இதனிடையே எஞ்சிய 3 கட்ட மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. 5வது கட்ட வாக்குப்பதிவிற்கான பரப்புரை முடிய 4 நாட்களே எஞ்சிய நிலையில் அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி வாரணாசி தொகுதியில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, சமாஜ்வாடி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ஆகியோர் ஜான்சியில் இன்று கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிக்கின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி ஜான்சியில் வாகன பேரணி பிரச்சாரத்தில் இன்று பங்கேற்கிறார். வேட்பாளர்களும் அரசியல் தலைவர்களும் முனைப்புடன் வாக்கு திரட்டும் பணிகளை மேற்கொண்டுள்ளனர். நாட்டின் நிலக்கரி உற்பத்தி இந்த ஆண்டு 26% அதிகரித்து 149 மில்லியன் டன்னை எட்டியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் நிலக்கரி உற்பத்தி 7.31% அதிகரித்ததாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மின்துறைக்கான நிலக்கரி விநியோகம் ஆண்டுதோறும் 5.43% உயர்ந்து வருவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் மாத தேவைக்கு ஏற்ப நிலக்கரி விநியோகத்திற்கு அமைச்சகம் தயாராக உள்ளது என்று இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். வரும் மாதத்தில் பகல் நேரத்தில் 240 ஜிகாவாட்டும், மாலை நேரங்களில் 235 ஜிகாவாட்டும் மின் தேவை இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு கியூட் நாளை தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 389 நகரங்களில் நடைபெறவுள்ள இந்த தேர்வுக்கான நுழைவுச் சீட்டுகளை இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. வெளிநாடுகளில் 26 நகரங்களில் கியூட் தேர்வு நடைபெற உள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அடுத்த கட்ட கூட்டம் வரும் 21ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் திரு எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க கர்நாடகம், கேரளம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நீர்வள அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழகத்திற்கு இம்மாதம் 2.5 டிஎம்சி காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசிடம் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் நாளை மறுநாள் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் புதுடெல்லியில் மீண்டும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. கென்யாவில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் 2வது கட்டமாக இந்திய விமானப்படையின் சிறப்பு விமானம் மூலம் 40 டன் மருந்துகளும் இதர உதவி பொருட்களும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. முன்னதாக கடந்த 10ஆம் தேதி கடற்படை கப்பலான சுமேதா மூலம் முதற்கட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கென்யாவில் கடும் மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் 262 பேர் உயிரிழந்தனர், 188 பேர் காயமடைந்தனர். 2,80,000க்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் மனிதநேயம் மற்றும் அந்நாட்டுடனான நட்புறவின் அடிப்படையில் இந்த உதவிகளை இந்தியா வழங்குவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் இன்று வெளியான 11ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகளில் 91.17% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் தேர்வு முடிவுகளை அரசு தேர்வுகள் இயக்குனர் திரு சேதுராம வர்மா இன்று வெளியிட்டார். இந்நிலையில் 11ஆம் வகுப்பு மாணவர்களின் மறுகூட்டல் மறு மதிப்பீட்டிற்கு நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணாக்கர் துணைத் தேர்விற்கு நாளை மறுநாள் முதல் விண்ணப்பிக்கலாம். துணைத் தேர்வுகள் ஜூலை 2ஆம் தேதி தொடங்குகின்றன.
தமிழ்நாட்டில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கருக்கு கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டும் 2வது கட்ட முகாம் இன்று தொடங்கியது. சென்னை, நாகை, மயிலாடுதுறை, பெரம்பலூர் மாவட்டங்களில் இன்று இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்வியாளர்களும் பல்துறை வல்லுநர்களும் இணைந்து மாணாக்கருக்கு உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து இதில் எடுத்துரைத்தனர். தர்மபுரி, திண்டுக்கல், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, கடலூர் மாவட்டங்களில் நாளையும், ஈரோடு, அரியலூர், தென்காசி, திருப்பூர், தஞ்சை மாவட்டங்களில் நாளை மறுநாளும் இம்முகாம் நடைபெற உள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி திருச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. மாணாக்கர் உயர்கல்வி குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களுக்கான சிறப்பு ஆய்வு முகாமை ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் இன்று பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வாகனங்களை ஓட்டும் ஓட்டுநர்கள் தத்தம் வாகனங்களில் பயணம் செய்யும் குழந்தைகளை கவனத்துடன் அழைத்து செல்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். FCs முடிஞ்ச சில வண்டிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் உடனடியா நம்ம FC அப்ளை பண்ணணும். எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் ப்ராப்பரா டிஸ்ப்ளே பண்ணணும். பஸ்ல இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் வேலிடான ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரா இருக்கணும். கான்ஷியஸா நீங்க ஓட்டும் பட்சத்துல பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எந்த ஒரு விபத்தும் அசம்பாவிதமும் ஏற்படாத வண்ணம் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். 77வது கான்ஸ் திரைப்பட விழா பிரான்சில் இன்று தொடங்குகிறது. திரைப்பட ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவனுக்கு கௌரவமிகு பியார் ஆண்டனி விருது இதில் வழங்கப்படுகிறது. 12 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் இந்தியா பங்கேற்க உள்ள நிலையில் நம் நாட்டின் சார்பில் பாரத் பர்வ் சிறப்பு காட்சியரங்கம் முதல் முறையாக ஏற்படுத்தப்படுகிறது. 55வது சர்வதேச திரைப்பட விழாவிற்கான விளம்பரமும் முன்னோட்டமும் இந்த அரங்கில் வெளியிடப்பட உள்ளது. சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறும். பெரம்பலூர் மாவட்ட மைய நூலகத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 போட்டித் தேர்வின் மாதிரி தேர்வு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று மாவட்ட மைய நூலகர் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் கால்நடைகளை பாதுகாக்க உரிய தடுப்பூசி போட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூரில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 1 டன்னுக்கும் மேற்பட்ட மாம்பழங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. மாவட்ட உணவு பாதுகாப்பு குழுவினர் 102 கடைகளில் இன்று மேற்கொண்ட ஆய்வின் போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சுகாதாரமற்ற முறையில் பழச்சாறு தயாரித்த 5 கடைகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்று இம்மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை வரும் 19ஆம் தேதி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடலோர பகுதி மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் கணிசமான அளவு தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக மாலை வேளைகளில் கனமழை பெய்து வந்ததன் காரணமாக கோதையாற்றில் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து திற்பரப்பு அருவியிலும் கொட்டும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். அதிகமாக தண்ணீர் கொட்டும் பகுதிகளில் தடுப்புகள் ஏற்படுத்தி சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன். தூத்துக்குடியில் நேற்றிரவு பெய்த கனமழையால் உப்பு உற்பத்தி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். தூத்துக்குடியில் நேற்று இரவு மற்றும் இன்று அதிகாலை பெய்த கனமழையின் காரணமாக உப்பு உற்பத்தி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது தேங்கியது. குடியிருப்புகளுக்கும் மழைநீர் புகுந்தது. இதன் காரணமாக உப்பளங்களில் மழைநீர் தேங்கியது. உப்பு உற்பத்தி பணிகளானது பாதிக்கப்பட்டுள்ளது. ஏராளமான உப்பள தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன். தஞ்சை மாவட்டம் பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருள்மிகு கங்கையம்மன் திருக்கோவிலில் சிரசு ஊர்வல திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. ரோமில் நடைபெறும் இட்டலி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ரோகன் போப்பண்ணா மேத்யூ எப்டன் இணை இட்டலி இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு நடைபெறவுள்ள 7வது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி ஜான்சியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்.
தமிழ்நாட்டில் இன்று வெளியான 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் 91.17% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 77வது கான்ஸ் திரைப்பட விழா பிரான்சில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.